ஸ்ட்ரெஸ்ஸா டிப்ரெஷன் எதா இருந்தாலும் சரிங்க, பசங்க கூட ஒரு ட்ரிப்பு, வால்பாறை நோக்கி ஒரு பயணம். சரி வாங்க போய்தான் பாப்போம். பொள்ளாச்சின்னு போனீங்கன்னா இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸ். இங்கே நீங்கள் டிக்கெட் வாங்கினா மட்டும்தான் மேலேயே அலோவ் பண்ணுவாங்க. வால்பாறையில் கிளைமேட் சில்லுன்னு இருக்குன்னு பார்த்து வந்தா வெயில் பட்டை கிளப்புதே அப்பா. டிக்கெட்டோட காசு பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 வெஹிக்கிள் ப்ளஸ் 6 பர்சன்ஸ் வந்திருக்கோம். எங்களுக்கு அதனால 240 rupees ஆச்சு. இப்போதாங்க அடியிலே வந்திருக்கோம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, இன்னும் டாப் ஏறவே இல்லை, ஏற போறோம். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. மட்டமாமே வாங்க 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 வாங்க. அடேப்பா, நம்மள மாதிரி நீங்களும் டிவி ஷாம்பு தான் வச்சிருக்கீங்க. நம்மளுக்கு அதே வண்டி தானா? ஆமா. மைலேஜ் என்ன கொடுக்குதுன்னு கேட்டேன். மைலேஜ் 50 கொடுக்குதுண்ணே. 50? ஏயா எனக்கு மட்டும் 45, உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்க. கிளைமேட் நல்லா சில்லுன்னு தாங்க இருக்கு. ஆனா அவ்வளோவா சில்லுன்னு இருக்கு. பட் என்னன்னா ஒரு பக்கம் வெயிலும் கொளுத்துதான் கண்டது ப்ரோ. ஒரு பக்கம் வெயிலாகவும் இருக்கு, ஒரு பக்கம் சில்லுனாலும் இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. என்னமோ சொல்ல ப்ரோ, என்ன ப்ரோ கொல்லி கூட? ஆமா ப்ரோ, தெம்மா தானே ப்ரோ. ஏழும்போது எனக்கு இந்த கேஸ் தானே ப்ரோ, ஜாக்கிரதையா இருங்க. ப்ரோ மயிலே 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 மயிலே. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஓ, ஃபால்ஸுக்கு எல்லாம் வெயிட்டிங் பாரு ப்ரோ. நம்ம தான் ப்ரோ எதுவுமே இல்லை. ஓ ப்ரோ, நண்பர்களே பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து வியூ பாயிண்ட்டு. நம்ம கீழேருந்து தான் வந்திருக்கோம். நண்பரே, இது ஒரு வண்டி, நம்ம வண்டி ஒன்று, பின்னாடி ஒரு வண்டி இவன் இடிச்சு கொல்ல பார்க்குறான். நண்பர்களே, கார் வருது, ஆட்டுக்குடி வருதுன்னா வந்தா வருத்தம்ல. நண்பர்களே, நாங்கள் பாதி வால்பாறையோட ஆல்பின் பென்ஸை ஏறிட்டோம். கடவுள் புண்ணியத்தில் இது வரைக்கும் எந்த கப்புள்ஸையும் பார்க்கல. அது வரைக்கும் நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கோம். மதியானம் வால்பாறையில் ஒரு இடத்துல சாப்பிட்டோம். அந்த சாப்பிட்டது ஹோட்டல் பேர் தெரியல. நான் உங்களுக்கு அந்த ஹோட்டலோட பில் காப்பி இருக்குது. ஸோ அதை நான் அந்த ஹோட்டலோட மென்ஷன் குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு வந்து நல்லா இருந்துச்சு. மக்களே, வால்பாறையிலேருந்து இப்போ சோடையா டேம் நோக்கி, சோடையா டேம்லேருந்து முடிச்சுட்டு அப்படியே அதிரப்பள்ளி போயிட்டு அப்படியே நேராக பேக் டு கோயம்புத்தூர். ஆனால் சீரியஸாக வால்பாறையிலேருந்து சோடையா டேம் ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வண்டியை நல்லா படுக்க போட்டு எழுந்திரிக்கலாம் ஃபுல்லாக. அந்த அளவுக்கு வண்டி தரமாக இருக்குது ரோடு. நாங்கள் காலைல வரும்போது பெருசாக கப்புள்ஸ் யாரும் இல்லை. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் மட்டும்தான் வராங்க. அது சுருக்கமாக சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுவேன் இப்போ கொஞ்ச நேரத்தில். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? பார்த்து ப்ரோ, சோலோவா வந்தீங்கன்னா வேற மாதிரி என்ஜாய் பண்ணலாம் இந்த ரோட்ஸ் எல்லாம்.
ஏடா என்னடா கம்பெனி போட்டோ சூட்டாடா, ஏன்டா சாவடிக்கிறீங்க? அதுதான் நிறைய பேர் இந்த கீ செயினை எங்கே நீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலாக இது நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஹுக்கர் டு ஹேண்ட்மேட்னு ஒரு பேஜில் தான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். அவங்க கீ செயின்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸ் அவங்க வந்து ஹேண்ட்மேடில் பண்ணுறாங்க. நான் அவங்களோட இன்ஸ்டா ப்ரொஃபைல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லாக பைக்கர் ஸ்குவாட் தாங்க. இதாங்க பைக்கிங் கம்யூனிட்டியில் இருக்கும். ஆக்சுவலாக என்கிட்ட நிறைய பேர் வந்து வண்டிக்கு பெட்ரோல் போட்டு ஏன்டா இப்படி ஊராக சுற்றிட்டு இருக்கீங்க, இந்த காசை பெட்ரோல் போட்டு ஊர் சுற்றுற காசை வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி வச்சுட்டா கூட அதுக்காக யூஸ் ஆகுங்களா அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்களுக்குலாம் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ உள்ள ஜென்ரேஷன் பசங்க எல்லாமே வந்து ட்ரக்ஸு இல்லாட்டி பொண்ணுங்க பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இப்போ நாங்களாம் வந்து அது மாதிரி போகாமல் நாங்கள் எங்கள் பைக்கு தான் லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய பேர் பசங்க வந்து லவ் பண்றாங்க, அந்த பொண்ணுக்கு கிஃப்ட் வாங்கி தர்றது, சாக்லேட் வாங்கி தர்றது, அது மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா கடைசியில அந்த பொண்ணை கல்யாணம் பண்றாங்களா? இல்ல, கல்யாணம் பண்ற மாதிரி அந்த பொண்ணும் ஒத்துக்க மாட்டேங்குது, இல்ல அந்த பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். நான் என் சர்க்கிள்ல இருக்கிறவங்க எல்லாம் எதுக்கும் செட் ஆகாது. அப்படியே செட் ஆனாலும் சேர விட மாட்டோம், நாங்க பிரிச்சு விட்டுருவோம். நமக்கு எதுக்குடா மப்படாது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் பொண்ணுங்களுக்கு செலவு பண்ணி காசை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் வண்டிக்கு பெட்ரோல் போட்டு நாங்கள் வந்து மெமரிஸை கலெக்ட் பண்ணிடுறோம். ஸோ அதனால் வந்து எங்களை வந்து யாரும் ஊர் சுற்றுறேன்னு யாரும் சொல்கிறதுக்கு தேவையே இல்லை. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அடுத்த ஒரு குரூப்பு எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இப்போ பாருங்க பின்னாடி அடுத்த கோஷ்டி எல்லாம் உண்மையிலேயே வீட்டுக்கிட்ட சொல்லிட்டு தான் வராங்களா, உண்மையிலேயே லவ்வா இல்லை ஃப்ரெண்டா ஒன்று. இப்போ இருக்கிற பையனும் பொண்ணும் சேர்ந்துருந்தா உடனே லவ் தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்படியாத ஒரு மைண்ட் செட் போயிடுது. ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு கேட்டகிரியே இப்போலாம் இருக்கவே மாட்டேங்குது. அதனால இன்கேஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சமூகம் வந்து தப்பாக தான் பேசுது. என்கிட்ட கேட்டிங்கன்னா பேசாமல் டைமையில இருந்துட்டு போகிறது பெட்ரு. லைட்டாக தான் மரத்து விடுது, அதுக்குள்ளே இவர் பாருங்க ஆல்ரெடி ரெயின் கோட்டு போட்டிருக்காரு, அதுக்கு மேலே ரெயின் கோட்டு. இதெல்லாம் வீடியோ எடுத்து என்ன போட்டிருக்கீங்க நீங்கள்? நண்பர்களே, சோடையா நோக்கி செல்லும் போது லைட்டாக மழை வந்து விட்டது. அதனால் சற்றென்று எல்லாம் ரெயின் கோட்டை எடுத்து போட்டுக்கிட்டோம். ஆனால் சீரியஸாக சொன்னோன்னா இந்த சோடையாறு போகிற ரோடு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நாங்கள் வந்து எல்லாமே இன்றைக்கி ஒன் டே ட்ரிப்பாக தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அது நாங்கள் எந்த ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லை, நாங்கள் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்கே போனோம் அங்கே போனோம், லொக்கேஷன் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வால்பாறை லொக்கேஷன் எடுத்துட்டு வால்பாறை வந்தோம். அப்போ அங்கேருந்து அடுத்து சோடையார் பிளான் பண்ணோம், இப்போ சோடையார் நோக்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து அடுத்து நாங்கள் அதிரப்பள்ளி போகலாம் அப்படின்னு பிளானில் இருக்கோம். அந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோடு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அந்த ரோட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அது இந்த ரோடான்னு தெரியல, ஆனால் ஜஸ்ட் ஒரு ட்ரை தானே. எல்லா ரோடும் டேஞ்சரஸ் ரோடு தானே. மைண்டில் எவ்வளோ தான் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்னு இருந்தாலும் வண்டிக்கு பெட்ரோலில் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ட்ரிப்பு போனீங்கன்னா இருக்கிற மைண்ட் எல்லாமே ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிடும். அங்கே பாருங்க, ஃபுல்லாக டூ ஸ்டோக்ஸா செம்மையாக இருக்குங்க. எல்லாமே ஆழக்கு வேண்டியது. பேருக்கு தாங்க மழை லைட்டாக தூரிச்சு, ஆனால் மழையே இல்லைங்க. ஏன்டா ரெயின் கோட் போட்டோன்னு மாதிரி இருக்கு. ரோட்ல பைக்ல பஸ்ல தியேட்டர்ல எங்க போனாலும் உங்க இம்சை தாங்க முடியலடா நினைக்க இல்லையா? போடுறா தம்பி பேக்க. சோடையா டேம் வந்தாச்சு. ஆமாங்க, சோடையா டேம் வந்தாச்சு. எஸ், சோடையா டேம் வந்தாச்சு. இங்கே வர மிஸ்டே இந்த பக்கம் ப்ரோ, வண்டியை பார்க் பண்ணிட்டு ப்ரோ. செம்மையாக இருக்கு. ஏங்க நான் வந்து லொக்கேஷன் சொன்னேங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது கற்பனை கண்டு கொண்டு அது இது என்று நினைத்து கொண்டு போனால் நான் எதுவும் பண்ண முடியாது. சோடையாரை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான்.
என்ன போக நம்ம சோலையார் டேம் இப்போ நான் சோலையார் டேம் போக வேணாமா அப்படியே வந்துட்டாங்க போயிட்டேன்னு இருக்காங்க எல்லாம் இல்லைங்க உள்ளே போயிட்டாங்க இருக்காங்க எதுக்கு அவ்வளோதாங்க சோலையார் டேம் பார்த்தாச்சு அவ்வளோதான் முடிச்சாச்சு ஏன்னா இப்போ நாங்கள் வந்து எங்களோட டார்கெட்டே வந்து அதிரப்புலி தான் ஸோ அதனால் இப்போ வந்து நாங்கள் அதிரப்புலி நோக்கி தான் போகிறோம் சோலையார் ஜஸ்ட்டு விசிட்டிங் தான் ஜஸ்ட்டு பார்த்தோம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு மழை நன்றாக பிடிக்க பார்க்கிறது மழை நல்லா பிடிக்கிறது ஸோ கீழே ஃபுல்லாக அவுட்டு வேலை மட்டும்தான் கவரு மொபைல் கவர் ஆயிடும்னு நினைக்கிறேன் குறைங்க வாங்க சோலையார் டேமோட வியூ பன்னெண்டா இதுரா பெருசாக தண்ணி இல்லை பட் ஆனாலும் ஸோ வருது தண்ணி மக்களே பார்த்துக்கோங்க அவங்க தமிழ்நாடு லிமிட்டு முடிஞ்சிருச்சு இப்போ கேரளாவை நோக்கி போகிறோம் அதிரப்பள்ளி 50 எங்கேங்க நம்ம கோஸ்தி கேரளா கோயம்புத்தூர் மாவட்டம் வெல்கம் டு கேரளா ஸ்டேட்டு எந்த ஸ்டேட்டு கேரளா வானம் கேரளாக்குள்ள வந்துட்டா கேரளா 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 எங்க அங்க 50 போட்டிருக்கான் இங்க 59 போட்டிருக்கான் சூப்பர் செக் போஸ்ட் போடு ஓகே சார் பாடா வந்து எடுத்துடா அச்சரா மக்களே இப்போ வந்து கேரளா பார்டர் வந்தோடனே இங்கே செக் போஸ்ட்டில் வந்து என்ட்ரி போட்டுக்கிட்டோம் வெஹிக்கிள்ஸ் 3 வண்டி வந்திருக்கோம் 3 வண்டிக்கு வெஹிக்கிள் என்ட்ரி போட்டுட்டு எத்தனை பேர் மெம்பர்ஸ்ன்னு சொல்லி என்ட்ரி போட்டது அவங்க ஒரு டைம் சொல்லி கொடுப்பாங்க ஒரு 1.5 மணி நேரம் 2 hours டைம் தருவாங்க அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அதிரப்பள்ளி வந்து ரீச் ஆகிருக்கணும் இல்லை அப்படின்னா அவங்க திருப்பி அலோவ் பண்ண மாட்டாங்க இப்போ எங்களுக்கு வந்து இப்போ வந்து நாங்கள் 12:45 வந்துருக்கோமா எங்களுக்கு 2:44 நீங்கள் வந்து அதிரப்பள்ளி ரீச் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கொடுக்குற இதுக்கு வந்து எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது ஃப்ரீ தான் என்ட்ரி மட்டும் போட்டுக்கிறோம் எந்த வெஹிக்கிள்ஸ் போகுது அப்படின்னு ஏன்னா இதுதான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது எவ்வளோ டேஞ்சரஸான ரோடுன்னு சொல்லியிருந்தேன் இது எவ்வளோ டேஞ்சரஸ் அவன் கூட போகிறது டேஞ்சரஸ்ரா பின்னாடி ஃபுல்லாக பேக் நினைக்கும் மட்காடு கிடையாது அவனுக்கு பின்னாடி போக முடியாது நம்ம ஸோ அந்த 2:44 முன்னாடி நம்ம போய் ஆகணும் மோஸ்ட்லி எங்கேயும் ஸ்டாப் பண்ணக்கூடாது பார்ப்போம் நமக்கு டைம் இருக்குது அப்படின்னா யானைக்குன்னா ஏதாவது பார்க்க முடியுதான்னு பார்ப்போம் என்ன ப்ரோ ஆஹா போ வந்து கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக தான் போய் ஆகணும் அக்கறை இந்த ரோடு போனீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க அதுவும் மழை டைமில் ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க அவங்க ஒரு வீடியோ அவுட்டு கொடுக்கணுக்காக மழையிலேயே என் ஃபோனை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஒன் டைம் மெமரிஸ் திருப்பி எப்போ வருவோன்னு தெரியாது ஸோ அதனால் நம்ம மெமரிஸை க்ரியேட் பண்ணுறது எடுத்து வச்சுக்கிறது தப்பே இல்லை அப்புறம் ஆக்ஷன் கேமரா வாங்கலாம் பட் நமக்கு அந்த இப்போதைக்கு எனக்கு அந்த நீட் இல்லை ஸோ அதனால் ஏன்னா நம்மளே 2 மாதத்துக்கு ஒரு தடவை எப்பயாவது தான் ட்ராவல் பண்ணுறோம் அதுவும் எப்படி இருந்தாலும் 1 டே ட்ரிப்பு தான் அதுக்கு மேலே வாய்ப்பு இருக்க மாட்டேங்கும்
ஒரு லிட்ரரி ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே தாங்க இருக்குது சீனரிஸ்லாம் பார்க்கும்போது. நோ பார்க்கிங் லிட்ரரி வந்ததுன்னா நம்ம ஆட்கள் கரெக்டாக வண்டியா டவுனோட மக்கள் கரெக்டாக வண்டியை பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியல. சீரியஸாக ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது. இன்னும் 57 கிலோமீட்டர்ஸ் மொத்தம் அங்கே வந்து 59 கிலோமீட்டர் சொல்லி போட்டிருந்தாங்க அதிரப்பள்ளிக்கு. இப்போ நாங்கள் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் to 10 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது. அந்த வைல்டு ஃபாரஸ்ட்டுக்குள் டீப் ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரி ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக உண்மையிலே இது வந்து ஃபாரஸ்ட் தான். எனக்கெல்லாம் இது தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இது. நம்ம எதுக்கும் இந்த சேஃப்டிக்கு காருக்காக நாங்கள் பின்னாடியே போயிடுவோம். ஏன்னா இன்கேஸ் யானை கீனை ஏதாவது வந்துச்சுன்னா இவங்க கார்காரவங்க மேபி அலர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கிறோம். என்னடா அதுக்குள்ளே யானை கீனைன்னு பேசுறீங்களா? இல்லைங்க, முன்னெச்சரிக்கையாக ஒரு இதுதான். தனியாக போய் நம்ம மாட்டிக்க கூடாது. அதுவும் ஃபர்ஸ்டாக போகிறோம், பின்னாடி 2 பேர் வராங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு அனிமல்ஸு எதுவுமே நாங்கள் பார்க்கல. பார்க்கணும்னு ஆசையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் ட்ரில்லிங்காக இருக்கும். ட்ரில்லிங்காக அந்த அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். மனசு இது யானைனா எதுவும் பார்க்கலன்னா பிரச்சனை இல்லைன்னு இல்லை. பட்டு என்னன்னா அந்த ரோட்டில் நாங்கள் ட்ராவல் பண்ணுறது எங்களுக்கு வந்து அவ்வளோ இதுவாக இருந்திருக்கு. திடீர்னு வெளிச்சமா இருக்கு, திடீர்னு காரா வருது. ஆனா ரோடு சீரியஸா சொல்லணும் அல்டிமேட்டா இருக்கு. இன்னைக்கு ரோட்ல வந்து ரோடு நல்லா இல்லாம இருக்குமா அப்படின்னா தயவு செய்து நினைக்கலாம். ஒரு 200 மீட்டர்ஸ் 300 மீட்டர் மட்டும் கொஞ்சம் ரோடு ஒரு மாதிரி இருக்கு. பட் பேலன்ஸ் ரோடு இல்லாமல் அவ்வளோ சூப்பரா இருக்கு. கவர்மெண்ட் பஸ் கூட வந்து பாருங்க. இதோ கட்டி பிடிச்சிதான் முடியும். கட்டி பிடிக்காம போக முடியாது. அவங்களால மொட்டை பசங்களாம் வருவாங்க, வெறுப்பு ஏற்றணும்னு சொல்லுவாங்க போல இருக்கு. என்ன நிக்கிறாங்க? இவங்க நிக்கிறத பார்த்தாலே பயமா இருக்கு. இந்த பைக் ட்ரிப்புக்கு நான் தாங்க லீடு. பின்னாடி பாங்க எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வராங்க அப்படின்னு. எல்லாம் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க எல்லாம். ஏதோ சம்பவம். இப்போ பஸ்ஸுங்களா? சார் நான் கூட யானை ஒன்று வச்சுட்டேன்டா. அவுட்ரு வரும்போது செக் போஸ்ட்டு வந்து அந்த பில்லை கொடுக்கணும். ஓய்யா தள்ளி போய் இறங்கிக்கிறாங்க. ஸோ செக் போஸ்ட்டில் கேட்பாங்க, நமக்கு அந்த பில்லை கொடுத்துடணும். இதுக்கு முன்னாடி கூட பார்த்துருப்பீங்க, அதிரப்பள்ளியிலேருந்து வெளில வந்திருப்போம். இப்போ இங்கேருந்து விரிவி வரை ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ், அந்த வாட்டர் ஃபால்ஸுக்குள்ளே போனாங்க. கொஞ்சம் எங்களுக்கு பட்ஜெட் டைட்டாக உள்ளதுனால நாங்கள் அங்கே போகல. ஏன்னா அங்கே ஒருத்தருக்கு 60 ரூபாயா. உண்மையிலேயே அந்த 60 ரூபா கொடுத்து உள்ளே போய் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அதனால் நாங்கள் நேராக வந்து அதிரப்பள்ளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.
ஏன்னா மணி 2:45 ஆச்சு. 3 மணிக்கு அதிரப்பள்ளி போனால் தான் ரிட்டர்னு நாங்கள் கோயம்புத்தூர் போகணும். பொள்ளாச்சி போயிட்டு அங்கேயிருந்து கோயம்புத்தூர் போகணும். பொள்ளாச்சி போயிட்டாலே கோயம்புத்தூர் போயிடலாம். பட் இருந்தாலும் இவ்வளோ தானே ட்ராவல் பண்ண முடியல. இங்கேவா இது இல்லைன்னா தெரியுமே. நல்லா இருக்கேன்னு நின்று தப்பா. என்ன பீச் இது? சப்ரா பீச்சு கிப்ரா பீச்சு. ஆனா சூப்பரா இருக்குங்க. மழையா? அங்கேருந்து எவ்வளோ நேரம் ட்ராவல்னு தெரியல. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணிருக்கோம். அது இல்லாமல் இப்போ அங்கேருந்து ரிட்டர்ன் போகிறது பார்க்கலாம். ஆனால் இந்த 200 கிலோமீட்டர்ஸ் வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர்ஸ் ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணுறது வேற. பட் ஆனால் இந்த மாதிரி காட்ஸ் ரோட்டில் ஓட்டுறது வந்து சீரியஸாகவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எனக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வேற நான் இந்த மாதிரி காட்ஸ் ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறது. இங்கே பார்த்தாலும் கபசா நின்னா என்னதான் பண்றது தெரியல. விஜய் பாலிடிக்ஸ் வந்தோடனே ஃபர்ஸ்ட் மனு கொடுக்கணும், ரவுசை தடை செய்யவும் அப்படின்னு, இல்லாட்டி கல்யாணம் செய்து விட்டு வரவும் அப்படின்னு. முடியலைங்க சார், முடியல. நான் நினைத்த ரோடு இதுதான் என்று நினைத்தேன். அதே ரோடு இருக்குதான் வந்திருக்கிறது காரப்பட்டாண்டா உள்ள. இவன் இங்க பாத்தீங்கன்னாங்க அங்க வந்து நிறுத்திட்டு இருக்கோம். எங்க காணும்? எங்கயா இறங்கு ப்ரோப்ப? ஆமாங்க அதிரப்பள்ளி. அதிரப்பள்ளி ரீச் ஆயாச்சு. நண்பா எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸு? நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. மலையெல்லாம் கொஞ்சம் சிவி பிளெயின் ஆகிட்டாங்க. ஓட்டுறவங்க இருக்கு, லிஃப்ட்டு இருந்தாலும் உனக்கு ஒரு மனசாட்சி இல்லை. அதிரப்பள்ளி போகலான்னு பிளான் சொன்னவர் இவர். அவர் ஸ்டேட்டஸை பாருங்க எந்த நிலைமையில இருக்குன்னு. அவருக்கு இரு அதான் இருந்துச்சு. அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு பொண்ணோட பிடிக்கும். ஐஸ்வர்யா ராய் என்ன பாட்டுன்னு தெரியுது? நடக்கும். உங்களுக்கு தெரியுது என்ன பாட்டு? அதிரப்பள்ளியில் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு, ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வைப் பண்ணியாச்சு. இப்போது வந்து திருப்பி பேக் டு ரூம் தான். இந்த ட்ரிப்பு இதோட முடியுது. அன்பிளான்டு தான் ட்ரிப்பு. எல்லாமே லாஸ்ட் மினிட்ல தான் டிசைட் பண்ணோம். நேற்று நைட்டு டிசைட் பண்ணோம். இன்னைக்கு காலைல கிளம்பி ஃபஸ்ட்டு வால்பாறை போயிட்டு அப்படியே நேரம் சோலையார் டேம் ஒரு ரைட்டாக ஒரு விசிட்டு. தேர்டு வந்து அதிரப்பள்ளி. இதில் எனக்கு மேஜர் ஹைலைட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோடு. கண்டிப்பாக எனக்கு அது மறக்க முடியாத மெமரிஸ். அது அந்த ரோடு
அரௌண்ட் 500 கிலோமீட்டர்ஸ் இன்னைக்கு ஃபுல் ட்ராவல். இப்போ ரூமுக்கு போனோம்னா 500 கிட்ட கிலோமீட்டர் ஆகிடும். பட் ஆனால் இப்போ இந்த மெமரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கண்டிப்பாக சொல்லவே முடியாது. காசு பணம் போகுது தான், பட் ஆனால் என்ஜாய் பண்ணுறது அதை இந்த மாதிரி விஷயத்துக்கு செலவு பண்ணி என்ஜாய் பண்ணுறது சீரியஸாக 5:30 எப்படியும் நைட் ஆகும் ரூமுக்கு போகிறதுக்கு. மொபைல்லையும் சார்ஜ் இல்லை பெருசாக. ஸோ அதனால் இந்த வீடியோவை இதோடு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்.